அவுதுல்லாஹிமின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 656வது நாளை எட்டியிருக்கிறது. நான் சொன்னது போல் ஒரு 364 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 656 நாட்களாக உலகமே திரண்டு ஒரு சிறு கூட்டம் போராளிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள், எதுவுமே சாதிக்காமல். நேற்றும் பயங்கரமான ஒரு நாள் எங்களுக்கு என்று இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்திருக்கிறது. 25 இஸ்ரேலிய இராணுவத்தினர் ரஃபாவுக்கு பக்கத்தில் ஈஸ்ட் ஆஃப் ரஃபாவே ஒரே நேரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் ரஃபாவினுடைய இன்னொரு பகுதியில் 20 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். போராளிகள் எத்தனை பேர் காயமடைந்தார்கள் என்று தெரியவில்லை, அது நேரடியான தெருச்சண்டை. ஆக இப்பொழுது ரஃபாவை சுற்றி சுற்றி வருகிறார்கள் போராளிகள். இஸ்ரேலிய இராணுவம் அங்கே நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரஃபாவில் தான் எல்லா போர்க்கைதிகளும் இப்பொழுது புதிதாக கைது செய்யப்பட்ட 2 இஸ்ரேலிய இராணுவத்தினரும் இருக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் என எண்ணுகிறோம். ஆக ரஃபாவை சுற்றி அடித்த அடியில் நேற்று மொராக் ஆக்சிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மொராக், அது ஒரு என்ட்ரி பாயிண்ட். ரஃபா மாதிரி, பிலடெல்ஃபியா மாதிரி, அபுகரீம் செல்லவும் பாரு, அது ஒரு என்ட்ரி பாயிண்ட். அது அதனுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரில் அடிச்சிருக்காங்க. இது ரஃபாவை தொடர்ந்து போராளிகள் தாக்குவது நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் ரஃபா கிராசிங்கில் ஏதாவது ஒரு ஓப்பனிங்கை உண்டு பண்ணணும், அதன் வழியாக எய்டு வருவதற்கு, உதவி பொருட்கள் வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் நகர்வதாக தெரிகிறது. இதில் பயங்கரமாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் அதன் பிறகு இஸ்ரேலிய இராணுவத்தினர் இன்னொன்றை சொல்லி இருக்கிறார்கள். நேற்று எங்களுக்குள்ளாலே ஒரு ஆப்ரேஷனல் இன்சிடெண்ட், அதாவது இதுவரைக்கும் செக்யூரிட்டி இன்சிடெண்ட் என்று சொல்வார்கள், நேற்று அதை ஆப்ரேஷனல் இன்சிடெண்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது போராளிகளின் கைகளில் சிக்க இருந்த, இது சென்ட்ரல் காசாவில் நடந்திருக்கிறது, போராளிகளின் கைகளில் சிக்க இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை அவர்களே கொலை செய்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு விசாரணையில் வந்ததாக சொல்லுகிறார்கள். இன்னும் அது விசாரணையின் கீழே இருக்கிறது. அப்படி ஒரு நடவடிக்கை இஸ்ரேலிய இராணுவம் எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றிய ஒரு பெரிய ஆய்வு. ஏனென்று சொன்னால் இந்த மொத்த நிகழ்வையும் ஹமாஸ் வீடியோ எடுத்து போட்டு விட்டார்கள். அது இஸ்ரேலில் பெரிய கலக்கத்தை இஸ்ரேலி மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. நமது இராணுவமே நமது மக்களை கொலை செய்வதா என்று. அதனால் இப்பொழுது அந்த மொராக் காரிடார் ஒருவேளை ஓப்பன் ஆக்கினால், அது ஸ்ட்ராட்டஜிக் காரிடார் பிட்வீன் த ரஃபா அண்ட் கான் யூனிஸ் என்று சொல்கிறார்கள். ரஃபாவுக்கும் கான் யூனிஸுக்கும் இடையிலே உள்ள ஒரு முக்கியமான பாதை. அதை இவர்கள் நேற்று கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், நேற்று அதில் இருந்த இராணுவத்தினரை அளித்தார்கள், இன்று கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை அளிச்சிருக்காங்க. அப்படின்னா அதை அவர்கள் கையகப்படுத்துவார்கள் என்று தெரிகிறது. இதனால் அங்குள்ள பட்டினி சற்றேனும் குறைந்தால் பரவாயில்லை என்று சர்வதேச நோக்கர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 59,106 பேரை ஷஹீதாகியிருக்கிறார்கள், ஆக்கியிருக்கிறார்கள். 1,42,511 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். ஏறத்தாழ 2 லட்சத்தை தாண்டுகிறது. நேற்று மட்டும் உணவு வழங்கும் மையங்களில் 17 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். 7 குழந்தைகள் போதிய அளவுக்கு உணவுப் பொருள் கிடைக்காததால் மருத்துவமனைகளில் இறந்திருக்கிறார்கள். இப்போ காசாவில் அங்கே இருக்க பத்திரிகையாளர்கள், அவர்கள் எல்லாருமே அல் ஜசீராவை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரு பட்டினி போரை ஆரம்பித்து இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் ஏன் பட்டினி போரை ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது, குழந்தைகளும் தாய்மார்களும் எங்களுக்கு கண்ணு முன்னாடியே உணவு இல்லாமல் மரணிக்கும் போது நாங்கள் எப்படி உணவு உண்ண முடியும் என்று நெஞ்சை தொடக்கூடிய அளவில் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது ஏஎஃப்பி, பிபிசி இவர்களெல்லாம், அதாவது ஏஜென்சி ஃப்ரெஞ்சு பிரஸ்ஸி, பிபிசி ஸ்டாஃபு, அதாவது பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கம்பெனி, இந்த செய்தி நிறுவனங்களின் தொழிலாளர்கள் எங்களுக்கே உணவு கிடைக்கவில்லை என்று ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு நேற்று இன்னொரு பத்திரிகையாளரை கொலை செய்திருக்கிறது இஸ்ரேல், முகமது அபு சாதா என்பவரை. இது பத்திரிகையாளர்கள் கொலையில் இது 230 எட்டுகிறது. அல் ஜசீராவை சார்ந்தவர் அவர். அல் ஜசீரா உலகம் முழுவதும் செய்திகளை சேகரிப்பதில் இதுவரைக்கும் 1,500 பேரை ஷஹீதாகவே தந்துதான் அந்த செய்தியை கலெக்ட் பண்ண முடிகிறது. ஏனென்று சொன்னால் ஊடகங்கள் மீது, இஸ்லாமிய ஊடகங்கள் அல்லது முஸ்லீம்கள் நடத்துகின்ற ஊடகங்களின் மீது இவ்வளவு பெரிய தடையை விதித்தே ஆக வேண்டும், இவ்வளவு பெரிய
கொலை செய்தாவது அது அவர்களை நிறுத்தியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் மேலை நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் செயல்படுகிறது. இனி நேற்று இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா உணவுப் பொருட்களை கொண்டு காசாவுக்கு வருகிறோம் என்று வந்த அந்த ஹண்டலா ஷிப்பு இடையே கம்யூனிகேஷன் இல்லாமல், தகவல் தொடர்பு இல்லாமல் தத்தளித்தது. அவர்கள் எஸ்ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய சேவ் அவர் சோல்ஸ் மெசேஜ் எல்லாருக்கும் கொடுத்தார்கள். ஆனால் கம்யூனிகேஷன் எல்லா இடமும் வந்து எட்டவில்லை அந்த தகவல் தொடர்பு. ஒரு 3 மணி நேரம் அவர்கள் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தார்கள். அவர்களை இஸ்ரேலிய இராணுவம் சுற்றி வளைத்திருந்தது. ட்ரோன்ஸ் மேலே பறந்துகிட்டு இருந்தது, ஆளில்லா விமானம். இதன் வழியாக அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று எல்லோரும் கருதினார்கள். இன்று மீண்டும் நாங்கள் அந்த தொலைத்தொடர்பை சீர் செய்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் 349 கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல்ஸு காசாவில் இருந்து இருக்கிறோம். விரைவில் நாங்கள் காசாவுக்கு வந்து என்று சொல்லுகிறார்கள். இவர்களால் எந்த பிரச்சனையாக தீர்க்க முடியுமா என்பது பிரச்சனைக்குரியது. இவர்கள் எப்பொழுது முழுமையாக காசாவுக்குள்ளால் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய நாடுகள் இவர்களை இந்த கப்பலை உள்ளே விடவில்லை என்று சொன்னால், நாங்கள் இஸ்ரேலைக்கு தகுந்த பாடம் படித்து கொடுப்போம், தாக்குவோம் என்று சொன்னால் ஒழிய இஸ்ரேலுக்கு வேறு எந்த மொழியும் புரியாது. இதை மிக எளிதாக இவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துவிடும். சர்வதேச கணக்கில் எல்லோரும் கண்டனம் தெரிவிப்பார்கள். இந்த கண்டனங்களை பற்றி நத்தியானு எப்பொழுதுமே கவலைப்பட்டதில்லை. ஏனென்று சொன்னால், இஸ்ரேல் அழிவி நாறி புழுத்து கொண்டு இருக்கிறது. அங்கே மக்கள் புழுவாக நெளிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் பற்றி கூட அவன் கவலைப்படவில்லை. இன்னும் எத்தனை நாள் இந்த போரை நீட்ட முடியுமோ அத்தனை நாள் தான் பதவியில் இருக்கலாம் என்ற ஒரே நோக்கில் இது நடந்து கொண்டு இருக்கிறது. இதனிடையே ஈரானை தாக்குவதற்கு வேறு முயற்சி செய்து கொண்டிருப்பதாக சில செய்திகள். ஈரான், நாங்கள் 12 நாளில் தாக்கியதே போதாது என்றால் நீ தாக்கலாம், அதன் பிறகு நீ எழுவே முடியாத, அதோடு இஸ்ரேல் சமாதிக்கு போகின்ற ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறது. பிரான்சு, ரஷ்யா, ஈரான் ஆகிய 3 நாடுகளும் கூட்டறிக்கையில் ஒரு நாட்டை தாக்கினால் அது 3 நாடுகளையும் தாக்கியதாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஒரு அறிக்கை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே ஈரான் நல்ல பக்கபலத்தை, டிப்ளமேட்டிக் மூவ் என்று சொல்லக்கூடிய இராஜாங்க நகர்வுகளை பலமாகவே பண்ணியிருக்கிறது என்றே படுகிறது. அடுத்தது ஹூத்திஸ் நேற்று பென்குரியன் ஏர்போர்ட்டில் போக்குவரத்து நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்று ஹூத்திஸினுடைய தலைவர் சையத் அபுல் அல்ல மாலிக் ஹூத்திஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இப்பொழுது காசாவில் இருக்கின்ற நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதால் நாங்கள் இன்னும் அதிகமான தாக்குதலை நடத்த வேண்டும், அது இஸ்ரேலை கதிகலங்க வைக்க வேண்டும் என்பதை பற்றி ஆலோசித்து கொண்டு இருக்கிறோம். விரைவில் எங்களுடைய தாக்குதல் இன்னும் வீரியமடையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது பிரான்ஸ் தனி பாலஸ்தீன நாட்டை நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. அதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிக கேவலமான வார்த்தைகளால் பிராங்கோட மார்கோன் திட்டியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த தனி பாலஸ்தீன் 1948 கொடுத்தது. அது அவ்வளோத்தையும் ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு அதுக்குள்ளால உட்கார்ந்துட்டு இவ்வளோ கொலைகளையும் செய்து கொண்டு இப்பொழுது யாராவது அதை பற்றி பேசினால் நாங்கள் அவர்களை திட்டுவோம், கண்டிப்போம் என்பது எவ்வளவு இழிவான செயல் என்பதை உலகம் புரிந்து கொள்ளுகிறது. ஆனால் இந்த பிணந்தின்னும் கல்குகளாகிய ட்ரம்ப்பும் நத்தியானுவும் புரிந்து கொண்டதாக தெரிந்து கொள்ளவில்லை. அடுத்தது ஜார்ஜ் இப்ராஹிம் என்பவர் லெபனானை சார்ந்த ஒரு போராளி. அவர் பிரான்ஸோட சிறையில் இருந்தார். அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் லெபனானுக்கு வருகிறார். நான் தொடர்ந்து பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக போராடுவேன், என்னுடைய ஆயுள் இருக்கும் வரைக்கும் என்று அறிக்கை விட்டிருக்கிறார். அதற்கு மேல் பேசுவதற்கு பிரான்ஸு அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவரை அங்கிருந்து வெளியேற்றுவதே மிக ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் பிரெஞ்சு நாட்டு அரசாங்க நீதிமன்றங்கள் அவரை நீங்கள் அவருடைய சொந்த நாட்டுக்கு அனுப்புவதில் எந்த தடையும் இல்லை, அனுப்பியே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்தல இந்த சீஸ்ஃபயர்னு ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. அதில் என்னன்னா, ஹமாஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இவ்வளோ பேரை இழந்த பிறகு நீங்கள் நிரந்தரமாக காசாவிலிருந்து வெளியேறும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சில பம்மாத்துகளை காட்டி வெளியே வந்து விட்டார்கள். நான் ஏற்கனவே சொல்லி கொண்டு இருப்பது போல, அமெரிக்கா, ஆங்கில நாடு, இஸ்ரேல் மூன்றுமே ஏதாவது அப்படி தாக்கு காட்டி பேசுவது போல் பேசி நாட்களை நகர்த்தினால் இன்னும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் பட்டினியினால் இறப்பார்கள். அது ஹமாஸ் மீது அதிகமான அழுத்தத்தை கொண்டு வரும். தங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஹமாஸை பொறுத்தவரை அவர்கள் மரணம் எங்களுக்கு எந்த வயதில் வந்தாலும் எங்களுக்கு உன்னால் வருகின்ற மரணம் சொர்க்கத்தை கொடுக்கும், அதனால் நாங்கள் அதை பற்றி கவலையப்படுவதில்லை,
நாங்கள் இந்த முழுமையாக காசாவிலிருந்து வெளியேறும் ஒரு திட்டத்தை தவிர, ஒரு போர்ணத்தை தவிர வேறு எதையும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இந்த போர் பட்டினியும் பசியுமாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.